ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இப்போ திருப்பியும் எக்கச்சக்கமாக ஃபோன்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்பியும் ஒரு சின்ன சார்ஜ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இன்றைக்கி எந்த ஃபோன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஐஃபோன் SE 2020, அடுத்து vivo X50 Pro, OnePlus 8, Realme X3 SuperZoom, ஃபைனலாக Oppo Find X2. ஸ்டாப் வாட்சாக போக்கோ F1 யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபோன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட்டோம். எல்லா ஃபோன்ஸ்க்கும் அதோட டிஃபால்ட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறோம் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதனால ஐஃபோன் SEக்கு அதோட டிஃபால்ட் 5 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் vivo X50 Proக்கு, OnePlus 8, Realme X3 SuperZoom ரெண்டுத்துக்கும் 30 வாட் சார்ஜர், அப்புறம் டார்க் சார்ஜர். Find X2க்கு அந்த 65 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட்டாக ஆரம்பிப்போம். எல்லா ஃபோன்ஸ்லேயும் ஸ்க்ரீன் லைட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் பிளரியாக இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சாரி, இது தாண்டினோன்னா வீடியோ ஃபுல்லாக ஷார்ப் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐஃபோனை ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் தெரியாது, அதனால தான் ஆன் பண்ணோம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக மற்ற ஃபோன்ஸும் ஆன் பண்ணி தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம். எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஏர்ப்ளேன் மோட், டு நாட் டிஸ்டர்ப் மோட் ரெண்டுமே ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம 10 நிமிஷம் பாயிண்ட்டுக்கு போவோம். எதிர்பார்த்த மாதிரியே ஐஃபோன் SE 2020 தான் இருக்கிறதுலேயே ஸ்லோவாக சார்ஜ் ஆகுது. 7% இருக்குது. X50 Pro 19% இருக்குது. OnePlus 8, Realme X3 SuperZoom ரெண்டுமே ரொம்ப க்ளோஸாக 24, அப்புறம் 23% இருக்குது. Find X2 SuperVOOC 2.0 இருக்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிருக்கு. வெறும் 10 நிமிஷத்தில் 41% போயிருக்கு. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு இப்போ திருப்பி செக் பண்ணுறோம். இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் ஐஃபோனை நான் சொல்ல, அது இப்போ 16% தான் இருக்குது. மற்றதை பார்த்தீங்கன்னா X50 Pro 40% இருக்குது. OnePlus 8, Realme X3 SuperZoom ரெண்டுமே 48% இருக்குது. Oppo Find X2 76% போயிடுச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 100 mAh அதிகமான கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தும் அதே 30 வாட் சார்ஜரில் சார்ஜ் பண்ணாலும் OnePlusோட வாட் சார்ஜ் ரியல்மியோட டார்க் சார்ஜோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இது ரெண்டுத்துக்கும் சார்ஜிங் எப்படி போகுதுங்கிறத இந்த டெஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ 30 நிமிஷம் இருக்குது. இப்போ திருப்பி பர்சன்டேஜஸ் பார்ப்போம். ஐஃபோன் 26% இருக்குது. X50 Pro 60%. vivo 30 நிமிஷத்தில் 58% போகும்னு சொல்லியிருக்காங்க. அதோட 2% அதிகமே போயிருக்கு. OnePlus 8, X3 SuperZoom ரெண்டுமே கிட்டத்தட்ட 70% போயிடுச்சு. Find X2 95% சார்ஜ் ஆகிருக்கு. கைஸ், ஐஃபோன் தவிர இந்த எல்லா ஆண்ட்ராய்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 4200லேருந்து 4315 mAh வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டிஸில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3% தான் வித்தியாசம். ஆனாலும் இங்கே இந்த 65 வாட் SuperVOOC 2.0 இருக்கிறதுனால Find X2க்கு கிட்டத்தட்ட 25% ஸ்பீட் அட்வான்டேஜ் இருக்குது அடுத்ததோட கம்பேர் பண்ணல. இப்போ என்ன 5 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பார்க்குறோம். ஐஃபோன் 30%ல இருக்குது. vivo X50 Pro அதோட கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு அதிகமாக 70%ல இருக்குது. OnePlus 8, Realme X3 SuperZoomோட கொஞ்சம் லீடில் இருக்குது. 79%, X3 SuperZoom 78%, Find X2 99%ல இருக்குது. 37 நிமிஷத்தில் 100% ரீச் பண்ணுது. Oppo சொல்கிற டயத்தோட 1 நிமிஷம் சீக்கிரமாகவே அந்த 100% மார்க்கை ரீச் பண்ணிருச்சு. இப்போ இந்த டெஸ்ட் 50 நிமிஷமாக ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபோன்ஸ் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஐஃபோன் 44%ல இருக்குது. X50 Pro 93, OnePlus 8 97, X3 SuperZoom 98. ஸோ வாட் சார்ஜ் இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவே லீடில் தான் இருந்துச்சு. ஆனால் எண்டில் இப்போ பேட்டரிஸ் ஃபுல் சார்ஜ் வரையில் சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் ட்ராப் ஆகையில் Realme X3 SuperZoom இங்கே லீடு எடுத்திருக்கு. அதோட பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான், அதனால கொஞ்சம் இங்கே லீடுக்கு வந்துருச்சு. இப்போது ஃபஸ்ட்டாக ஃபுல் சார்ஜ் ரீச் பண்ணுது 53 நிமிஷம் 30 செகண்டில். 2 நிமிஷம் Realme கிளைமோட ஃபாஸ்ட்டாக இது ரீச் பண்ணியிருக்கு. இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதுனால இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐஃபோன் இன்னும் 48%ல தான் இருக்குது. பட் X50 Pro 96%ல இருக்குது. OnePlus 8 99%ல இருக்குது. 56 நிமிஷத்தில் 100% ரீச் பண்ணிருச்சு. இப்போ 1 மணி நேரம் இருக்குது இந்த டெஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு. 2 ஃபோன்ஸ் தான் இன்னும் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஐஃபோன் 53%லையும் X50 Pro 99%லையும் இருக்குது. இதுவும் 1 மணி நேரம் 3 நிமிஷத்தில் 100% ரீச் பண்ணிருச்சு. ஐஃபோன் SE அதோட 5 வாட் சார்ஜரோட 2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் தான் 100% சார்ஜ் ரீச் பண்ணுது. ஓகே, இப்போ கன்க்ளூஷன் என்ன?
65 வாட் சூப்பர் வூக் 2.0 சார்ஜர். இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப ஒரு அட்வான்ஸ் சார்ஜராக இருக்குது. ஸோ 37 நிமிஷத்தில் 0 to 100 இதால் சார்ஜ் பண்ண முடியுது. பட் அது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தெரியல. எனக்கு எது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா வெறும் 10 நிமிஷத்தில் 0 to 41% போச்சு. பட் இங்கே இந்த சார்ஜர் மட்டும் கிடையாது. இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ ஓப்போ, ரியல்மி, ஷாமி கூட 100 வாட்டோட அதிகமான ஸ்பீட்ஸில் இப்போ சார்ஜர்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ 3 நிமிஷத்தில் 30% சார்ஜ், இதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். ஸோ சார்ஜிங் ஸ்பீட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எனிவே இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, வாட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால சார்ஜிங் ஸ்பீட்ஸ் அதிகமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. விவோ X50 ப்ரோவில் 33 வாட் சார்ஜர். ஸோ ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா OnePlus 8, ரியல்மி X3 SuperZoom இது ரெண்டுத்தோட 30 வாட் சார்ஜரோட இது அதிகம் தான். ஆனால் இந்த ரெண்டு ஃபோன்ஸோடையும் இது ஃபுல் சார்ஜ் ரீச் பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் எடுத்தது. எஸ், அதோட பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம் தான். பட் OnePlusோட கம்பேர் பண்ணையில் வெறும் 15 mAh தான் அதிகம். ஸோ 0.3% தான் வித்தியாசமே கெப்பாசிட்டியில். விவோட ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0வும் சரி, ரியல்மியோட டார்க் சார்ஜும் சரி, ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஷார்ட் பர்ஸ்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணுன்னா வாட் சார்ஜ், டார்க் சார்ஜ் ரெண்டுமே விவோவோட சார்ஜோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ஓவரால் இதுதான் இந்த சார்ஜ் டெஸ்ட். ஸோ இதில் உங்களுக்கு எது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சா, உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த மாதிரி வேறு ஏதாவது சார்ஜ் டெஸ்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.